Student, 12th standard chapter 4 example 4.6 find first sum number 1 cos inverse of minus 1 by root ஓட வேல்யூஸ் கேட்குறாங்க. ஃபைன் தான் இதோட வேல்யூஸ் கேட்குறாங்க. சரி, ஓகே. cos inverse of minus 1 by 3னா இப்போ cos inverse of minus x னா ஃபார்முலா வந்து pi minus cos inverse x யூஸ் பண்ணலாம். cos inverse of minus x னா x-க்கு என்ன இருக்குது 1 by root இருக்குது. அப்போ pi minus cos inverse of 1 by root 2. இந்த ஃபார்முலா மைனஸ் ஜஸ்ட் காஸ் மட்டும் காஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பை எப்படி இருக்கும், இந்த மைனஸ் இருக்கும். எப்போ காஸ்ல 1 பை ரூட் வரும் நமக்கு இப்போ டேரெக்டாக சொல்ல முடியாது. அதுதான் வரும் இந்த ஃபார்மேட்ல இருந்தால் இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஃபுல்லாக எக்ஸ் டைம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் இடத்துல 1 பை ரூட் இருக்குது 1 பை ரூட். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எப்போ காஸ்ல நான் 1 பை ரூட் வரும் பை பை 4 வரும். இப்போ எல்ஸ் எடுத்துக்க 4 பை மைனஸ் பை பை 4 4 பை பை போனால் 3 பை 4 3 பை 4 இப்படி வரும் 0, பை இன்டர்வல் இருக்குமா கன்ஃபார்மாக இருக்கும். 0 to 180 டிகிரி இன்டர்வலில் இருக்கும் கன்ஃபார்மாக. இதுதான் நமக்கு ஒரு வேல்யூ. செகண்ட் கொஸ்டின் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 3. இந்த மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகணும் தான் நமக்கு ரிவர்ஸில் கண்ணணும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் என்ன நமக்கு மைனஸ் காஸ் தீட்டா. காஸோட மைனஸ் தீட்டா கொண்டு இன்னும் சைனில் மைனஸ் தீட்டா கொண்டு மைனஸ் சைன் தீட்டா. காசில் இருந்தால் ப்ளஸ் தீட்டா வரும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, இருக்கு பாரு. அப்போ நெக்ஸ்ட் காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை பை 3 பை பை 3 பிலாங்ஸ் டு 0,5ல இன்டர்வல் இருக்கும். இப்போ காஸ் மைனஸ் தீட்டா கொட்டு ப்ளஸ் காஸ் தீட்டா. காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா பை பை 3. இந்த பை பை 3 பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,5 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7 பை பை 6. 7 பை 6னா நமக்கு 0க்கும் போனால் பைக்கு இன்டர்வல் கம்பல்சரி இருக்காது. ஓகேவா, அது எக்ஸ்ட்ரா போயிடும். ஓகேவா, வேணா 7 into 180 by 6 டிவைட் பண்ண வேணாம் 2 3 120 டிகிரி வருது. ஆனால் நம்ம என்ன 0 to 180 டிகிரிக்குள்ள தான் இருக்கும் அந்த வேல்யூஸ் ஹையஸ்ட் வேல்யூ. அது நமக்கு 0 to பைக்கு இன்டர்வலுக்குள்ளே நம்ம வர செக் பண்ண நம்ம அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி ஃபாலோ பண்ணுற பாரு. காசுன்னு அப்படியே இருக்குது. இந்த காசுன்றது 7 பை பை 6 பை ப்ளஸ் பை பை 6 சொல்லலாமா? செக் பண்ணி பாரு. 6 பை ப்ளஸ் பை 7 பை பை 6. அப்போ இந்த டேர்ம்ஸை இந்த ஃபார்மேட்டை சொல்லலாம். ஓகே, இப்போ காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா என்ன வரும் மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் 180 ப்ளஸ் தீட்டா என்ன வரும் மைனஸ் காஸ் தீட்டா. தீட்டாக்குன்னா இது பை பை 6 இருக்குது. ஓகே, இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு திரும்பி அகைன் மைனஸ் வந்துச்சுன்னா நமக்கு அது ப்ளஸ் டேர்ம்ஸ் ஆகணும். அது நமக்கு காஸ் 180 மினிட்ஸ் தீட்டா நமக்கு ஒன்றா காஸ் 180 வரும் செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் எல்லாம் சைனும் சைன் ரெசிபிள் நிகழும் ரிமைன்லாம் நெகட்டிவ் இருக்கும். அப்போ மைனஸ் காஸ். அப்போ காஸ் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ மைனஸ் எப்படி இருக்குதா காஸ் தீட்டாக்கோ தீட்டாக்கு என்ன இருக்குது நமக்கு பை பை 6 இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட் இருந்தால் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இப்போ காஸ் ஆஃப் 180 வந்து பை மைனஸ் தீட்டாக்குன்னா அது பை பை 6. மைனஸ் காஸ் தீட்டானா காஸ் 180 மைனஸ் தீட்டா சொல்லலாம். காஸ் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா சொல்லலாம். அப்போ இந்த மைனஸ் காஸ் தீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ஃபார்மேட்டு. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. தீட்டாக்கு பை பை 6 இருக்குது. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்துக்க இது வந்து சிம்பிளை பண்ணதில் 6 பை மைனஸ் பை நமக்கு 5 பை பை 6. இப்போ என்ன வரும் இப்போ இந்த காசும் காசு இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணலாம். நீ மட்டும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மைனஸ் இருக்குது. இது பாசிட்டிவாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அதுக்கு தான் நமக்கு இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இது செகண்ட் குவாட்ரண்ட் 180 மைனஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் ரெசிபிள் மட்டும்தான் பாசிட்டிவ். அதால காசு வந்ததால நெகட்டிவ்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதான் இது எல்சிஎம் தான் 6 பை மைனஸ் பைனா 6 பை ஒரு பை போச்சுன்னா பை பை 6. அப்போ காசுனா பை பை 6. இப்போ 5 பை பை 6 வந்து கம்பல்சரி 0க்கும் பைன்றல கம்பல்சரி இருக்கும். அதே 7 பை 6 இருக்காது. அப்படியே ரிடக்ஷன் பண்ணிட்டு வந்தால் 5 பை 6 வந்துச்சு. இது 0,5 இதான் நமக்கு அதோட வேல்யூ தேட் சம்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.